உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு திருவண்ணாமலை எஸ்பி அலுவலகத்தில் காதல் திருமண ஜோடி தஞ்சம் அடைந்தது. தேனிமலை பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகியோர் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும், எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி காவல்துறையை நாடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மருத்துவர் கொண்டு சென்ற 78,500 ரூபாய் ரொக்கம் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறுவத்தூர் அருகே அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவசக்தி தர்மா என்ற தனியார் மருத்துவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பழைய மூலக்கத்துளம் பகுதியில் சாலையில் சென்ற நபரிடம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். மூலக்கத்துளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் சாலையில் நடந்து சென்றபோது அவ்வழியாக பைக் ஒன்று வந்தது. அதில் பின்னால் அமர்ந்திருந்த இளம்பெண் இளைஞரின் செல்போனை பறித்து சென்றார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஷியாமலா, சஞ்சய் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அதிமுகவின் கொள்கைகளை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டதாக முன்னாள் எம்பி ஓபி ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடந்த திமுக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அபகரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அந்த 2 தலைவர்கள் வகுத்து கொடுத்த அந்த கொள்கைகளையே இன்னைக்கு டெல்லியில அடமானம் வச்சுட்டார். பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நிர்வாகி மதுர் சத்யா கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் விவாதங்கள் மூலம் பிரபலமான மதுர் சத்யா மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இமெயில் மூலம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மண்டல பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் சுவாமியும் அம்மனும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி திருவிழா வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பெரிய நாச்சியூர் நியாய விலைக் கடையில் மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. அப்பகுதியில் உள்ள நீரோடை தூர்வாரப்படாததால் கடையில் மழைநீர் புகுந்ததாக கூறப்படுகிறது. அதில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. கடைக்குள் புகுந்த நீரை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்தனர். கோவை சென்னியம்பாளையம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீரங்கபாதி தனது காரில் அவினாசி சாலையில் சென்று கொண்டிருந்தார். சென்னியம்பாளையம் பகுதியில் சென்றபோது திடீரென காரில் புகை வந்ததை அடுத்து அவர் சாலை ஓரம் காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தார். பின்னர் மலமளவென தீ பரவியது. மாவட்டம் சங்ககிரி அருகே 100க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் பெரமிச்சிபாளையத்தில் உள்ள மளிகை கடை உரிமையாளர் சங்கர் வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து மின் மோட்டார் மூலம் வணிக சிலிண்டராக மாற்றி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சங்கர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். சென்னை தாம்பரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி களை கட்டியது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்ற இதில் தாரை தப்பட்டை, கரகாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலையில் பதாகைகள் ஏந்தி மனித சங்கிலி போல நின்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேர்தல் அலுவலரின் ஜீப் மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரும் தேர்தல் அதிகாரியுமான ஜஸ்டின் சாந்தப்பா நத்தம் தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற இருந்த தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஜீப்பில் சென்றார். சானார்பட்டி கன்னியாபுரம் அருகே வந்தபோது இவரது வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவன் லோகேஷ் காயமடைந்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் நெல்லூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்த விபத்தில் அதில் கொண்டுவரப்பட்ட குளிர்பானங்கள் சாலையில் சிதறின. கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் பிற வாகன ஓட்டிகள் அவரை காப்பாற்றாமல் சாலையில் விழுந்த குளிர்பான பாட்டில்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் மெயினருவி பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான வளைவை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய வளைவை கட்டும் வகையில் சுற்றுலாத்துறை இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே புதிய வளைவு இதே உறுதித்தன்மையுடன் இருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள சிலர் பழைய வளைவை இடிக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ராட்சத பலூன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். அதேபோல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆவணமின்றி தனியார் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பெங்களூருவிலிருந்து திருச்சி சென்ற தனியார் பேருந்தில் தங்கவேலு என்பவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி ஆண்கள் கலைக்கல்லூரி அருகே 2,24,000 ரூபாய், குருபரப்பள்ளியில் 74,000, மகாராஜா கடை அருகே 1,71,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளநீர் வியாபாரி உயிரிழந்தார். எலவனாசூர் கோட்டை பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மலையனூரைச் சேர்ந்த இளநீர் வியாபாரி வீராசாமி சாலையை கடக்க முயன்றார். அப்போது அரசு பேருந்து ஒன்று அவர் மீது மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து எலவனாசூர் கோட்டை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.